கைஸ் இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற நுரேலியா மாவட்டத்தில் டேம் ரோட் டீ ஃபேக்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இந்த லா புக்கல்லி அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, நம்ம மூணாரில் எப்படி நம்ம கண்ணன் தேவன் டீ இலையை பார்த்து அங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரியில் பார்க்குறோமோ சேம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு பகுதி தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே இலங்கையில் வந்து டீ பிளான்டேஷன்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான்டேஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே மலை டீ பிளான்டேஷனுடைய மலைகள் தான் இருக்குது. அந்த பக்கம் அதோடைய டீ ஃபேக்ட்ரி தளமும் இருக்குது. இந்த டீ ஃபேக்ட்ரியில் என்ன ஒன்றுனா, இந்த டீ ஃபேக்ட்ரி சுற்றி பார்க்குறதுக்கு இந்த வண்டி கொண்டு போவாங்க. பார்த்துட்டு இந்த வண்டியில் இப்போ ஃபுல்லாகவே ஏறி நின்றுக்கிட்டு மக்கள் வந்து டீ பிளான்டேஷனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதுக்கு அவங்களே டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பான விஷயம். முன்னால் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறது. இந்த டீ ஃபேக்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா டீ இலையெல்லாம் எப்படி செய்கிறாங்க, இதில் என்னென்ன விதமான டீ இலையெல்லாம் வருது அப்படிங்கிறத அழகாக சொல்லி கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ அதை நம்ம உள்ளே போய் என்னங்கிறத பார்த்து நமக்கு இந்த இலங்கையில் உள்ள வரலாறு, அதாவது டீ ஃபேக்ட்ரியோட வரலாறு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க கைஸ், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து உள்ளே போகிறோம். இந்த அக்கா எனக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. உள்ளே போக விட மாட்டாங்க. இல்லை கண்ணாடியா இது, நான் கதவு நினச்சேன். சரி சொல்லுங்கள். உள்ளே போக விட மாட்டாங்க. ஃபுட் ஹைஜீனிக் ரூல் அது வந்து 22,000 ISO சர்டிஃபைட் மெயின்டைன் பண்றனால. ஓகே. முதல்ல தேயிலை கொழுந்து உடைப்பாங்க. உடைக்கும் போது 3 இலை ஒரு குருத்து, இல்லாட்டி 2 இலை ஒரு குருத்து. குருத்துன்னா அந்த விரியாம இருக்கிற இலை தான் குருத்துன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து உடைச்சிருவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து உடைக்க மாட்டாங்க. 14 நாளைக்கு கீழே உள்ள இலையா இருக்கும். 8 தொடக்கம் 14 நாளைக்கு உள்ள இலையை உடைப்பாங்க. 1 தொடக்கம் 8 நாள் உள்ள இலையும் வைப்பாங்க. அப்போ ஒரு மனத்துல 8 நாளைக்கு ஒருக்கா தேயிலை கொழுந்து உடைக்கலாம். பட் 25 கிலோ சரி தேயிலை கொழுந்து உடைக்கணும். அப்பதான் இன்னைக்கு சம்பளம் கொடுப்பாங்க. 25 கிலோ ஒரு நாளைக்கு. எல்லாம் முத்தக்கூடாது. முத்துனா டேஸ்டோ குவாலிட்டியோ வராது. செல்லெல்லாம் விரியுது நியூட்ரிஜன் இலையில இருந்து குறையிறனால. இலையை கொண்டாந்து ஒட்டி இங்கே அரைக்க மாட்டாங்க. இலையில ஈரம் கூடனால தண்ணித்தன்மை வடியும். கிளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் மெயின்டைன் பண்ண முடியாது. இலை உடையிறனால ஷேப்போ டிசைனோ வெட்ட இயலாது. கசப்புத்தன்மை அதிகமாகவும் சாயத்தன்மை குறைஞ்ச டீயாகவும் மாறிடும். பறிக்கும் போது இலை உடஞ்சிட்டா இதெல்லாம் நடந்துடும். இலை வந்து ஈரம் கூடையா இருக்கும் போது அரைச்சோம்னா, அதனால மேத்தட்டில் நைட்டுக்கு தான் நடக்கும். காலையில இருந்து அந்திய வரைக்கும் தேயிலை கொழுந்து உடைக்கிறனால ட்ரே மாதிரி இருக்கும். அதில் இலை போட்டுட்டு முன்னுக்கு ஒரு ஃபேன் இருக்கும். அதில் இலை காற்றை கொடுத்து இலையில உள்ள தண்ணியை குறைப்பாங்க. 44% தண்ணியை குறைப்பாங்க. செய்ய 12 ஹவர் இல்லாட்டி 14 ஹவர் தேவைப்படும். மழை அடிச்சிச்சுன்னா மழைக்கு ஏற்ற மாதிரி டைமை கூட்டுவாங்க. ஈரப்பதனா இருந்தால் மட்டும் சூடான காற்றுல செய்வாங்க. அந்த இலையில இந்த டேபிள் 2க்கும் பின்பக்கம் இருக்கு மெஷின் 3. அந்த மெஷின்ல போட்டுப்பாங்க. மெஷின் பேர் வந்து ரோலர். ரோலர்ல இலைய லோட் பண்ணுவாங்க. 250 கிலோ ஒரு டைமுக்கு 20 நிமிஷம் வரைக்கும் இப்படி ட்விஸ்ட் பண்ணும். ட்விஸ்ட் பண்ணும்போது இலைக்குள்ள இருக்குதுன்னு சாறு, கொஞ்சோண்டு சாறு அது இலைக்கு வெளியே வந்து இலை மேலேயே ஒட்டி இருக்கும். டீயை ஊற்றுவீங்க தானே, சுடு தண்ணி ஒரு கப்பில் எடுத்துட்டு இலையை போட்டாலும் போதும். அந்த ஜூஸ் வெளியேங்கிறனால தான் கரையுது. உள்ளக்கே வரணும் கரையாது. அப்போ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஊற்றணுங்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறது, ட்விஸ்ட் பண்ணுறது. அப்புறம் இந்த பக்கம் பாருங்களேன், ட்ரையாங்கல்லாம் தலைகீழ போட்ட மாதிரி இருக்கு மெஷின். அந்த மெஷின் எல்லாம் வெட்டுற ஒவ்வொரு தடவுமே இலையில இருக்க சாறு வெளியே வருது. அப்போ பவுடரானா சாயம் கூட, பெரிய இலையா இருந்தால் சாயம் குறைவு. மில்க் டீ குடிக்க ஒன்று, பிளேன் டீக்கு ஒன்று, கம்மியான சாயத்துக்கு, கூடின சாயத்துக்கு, மீடியம் சாயத்துக்கு அப்படின்னு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரைக்கிறது. அரைச்சதை அரிச்சு டேபிளில் வச்சுப்பாங்க. டீ வந்து ஆக்சிஜனோட தாக்கமுற ஃபுட்டு. கத்திரிக்காயில விட்டுனா ப்ரௌன் ஆகுது, அந்த மாதிரி டீயும் வெட்டி வச்சா ப்ரௌன் ஆகும், கலர் மாறிடும். அப்ப சாய கலர், சாய டேஸ்ட். இந்த நாக்குட்டு ஓர பகுதியில தான் இந்த சாய டேஸ்ட் தெரியும். அப்போ 1.5 ஹவர் வரைக்கும் டேபிள்ல வைப்பாங்க, காய விடுவாங்க, ஆக்சிஜனோட தாக்கமுற வைப்பாங்க. இந்த ஏரியா வந்து கூலா இருந்தா தான் ஸ்லோவா நடக்கும். அதனால கூல்னஸை மெயின்டைன் பண்றதுக்காக சூடான நாள்ல கூல் ஹேர் ஒன்று கொடுப்பாங்க. 15 செல்சியஸ் டு 18 செல்சியஸ் வரைக்கும் தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த இலையெல்லாம் காய வச்சு இந்த ப்ரௌன் ஆகுறது நிப்பாட்டுறது. அதுக்காக டீ எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த பெல்ட்ல போடுவாங்க. இந்த பெல்ட் மூலமா நடுவில் இருக்க மெஷினுக்கு கொண்டு வந்துருவாங்க காய வைக்க. வரும் இந்த பெல்ட் வழியா இந்த வருது. டிவியை கேத்தமே இந்த பெல்ட் வழியா இந்த வருது. இது டீ இங்க வந்துரும். இங்க காய வைப்பாங்க.
காய வைக்கும் போது விறகுல காய வைப்பாங்க. அத கீழ விறகு இல்ல, கீழ விறகு போடுறதுல பின்பக்கம் விறகு போடவே பாய்லர்னு ஒன்று இருக்கும். அதுல விறகு போட்டு சூட மட்டும் தான் எடுப்பாங்க. ஏன் இங்கனைக்கு விறகு போடாம பின்னுக்கு போடுறோம்னா விறகுல புகை வரும். ஆமா. புகை ஸ்மெல் வந்து டீக்கு போயிடும். அப்போ குவாலிட்டி குறைஞ்சு போயிடும். ஓகே அது கரெக்ட். டெம்பரேச்சரை பார்க்கணும். அங்கே பாருங்க கிளாக் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பெனல் போர்டை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போட்டு காய வைப்பாங்க. டெம்பரேச்சர் கூடும் போது குறைவா டீ போட்டோம்னா கருகிடும். டெம்பரேச்சர் குறையிற நேரத்தில் கூட டீ போட்டோம்னா காயாது. ஈரமா இருந்தால் தான் பூசணம் பிடிச்சிருமே. பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நடக்கும், சாயம் பிடிக்கும், ஜெம்ஸ் இன்ஃபெக்ஷன் நடக்கும். காலம் வச்சுக்க கூடிய பொருட்கள் மட்டும், அதாவது கீப்பிங் குவாலிட்டி இருக்கிற பொருளை மட்டும் தான் விற்க முடியும். அதனால டீயை நல்லா காய வச்சு கீப்பிங் குவாலிட்டி எடுத்துக்கணும். இன்னைக்கு ஈரமா இருக்க டீ பிரவுன் கலரா இருக்கு. இந்த ஜன்னல் தொடக்கும் கடைசி ஜன்னல் வரைக்கும் காயும். அங்கனைக்கு கீழே வந்து காஞ்சதுக்கு பிறகு டீ கிடைக்கும், கருப்பு கலரா மாறி கிடைக்கும். அதனால தான் பிளாக் டீ. தேயிலை கொழுந்து அடிச்சதுல இருந்து இங்க வரைக்கும் டீ ப்ராசஸ் கரெக்டா இருக்கணும். அப்பதான் கருப்பா மாறும். ஏதாவது மிஸ்டேக்கா இருந்தா ப்ரௌன் கலரா மாறிடும். அதை நிறுத்திட்டு அடுத்த பெல்ட் மூலமா அங்க இருக்க மிஷின்ஸ்க்கு அனுப்பிப்பாங்க. இங்க சுடு தண்ணி ப்ராசஸா? என்ன ப்ராசஸ் சொன்னீங்க? இது கிரேடிங் ப்ராசஸ். அப்புறம் இங்க இருக்க மிஷின்ஸ்க்கு வரும். அந்த மிஷின்ல அந்த ரோல் மாதிரி இருக்கு. அதுல சுத்திட்டே இருக்கும். அப்ப உராய் உருவாகும். காம்பெல்லாம் ஒட்டிக்கும். அதுல முன்னுக்கு ஒரு ட்ரேல இருக்கு. அதுல ஏதாவது தப்பி தவறி வர்ற காம்பா? 2 இலை எடுத்தா நடுவுல ஒரு குச்சி வரும்ல, அதுதான் காம்பு. அது அங்கேயே தான் நீங்க அரைச்சிடுறீங்களா? அப்புறம் என்ன டீ அரைக்கும் போது எல்லாத்துலயுமே அதோட தான் அரைச்சோம். இப்பதான் அதை எடுக்க போறோம். எங்கனைக்குமே எடுக்க முடியாது. ஏன்னா காஸ்டிங் கூடிரும். இப்ப தேயிலை கொழுந்து பொடைக்க ஒரு ஆள் தானே போட்டோம். காம்பு எடுக்க 3 பேர் போட வேண்டிய இருக்கும். அப்ப 3 பேர் சேர்த்து 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் சார் கொடுத்தீங்கன்னா செய்யலாம். அதனால அது ஒரு ப்ராசஸா இப்போதான் பண்றது. அது வந்து மெஷினரி ப்ராசஸா வச்சிருக்கோம். அந்த ரால் செத்தும் போது காம்பெல்லாம் ஒட்டிட்டு ஒரு சைடு போயிடும். அதெல்லாம் கழிவா ஒதுக்கிடுறது. இலை மட்டும் மற்ற பக்கம் மேலே போகும். இப்படி சரிவா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நெட். முதல்ல மேல இருக்க நெட் வந்து சின்னதா இருக்கும். 1 இன்ச்சுக்கு 30 பாக்ஸஸ். அதுல அரிச்சா அதுக்கு பேர் டஸ்ட். ரெண்டாவது 1 இன்ச்சுக்கு 24 பாக்ஸஸ்ல அரிப்பாங்க. அதுக்கு பேர் பிஓபி எஃப். அதே 16க்கு பிஓபி, 12க்கு பேக்கோ, 10க்கு ஆரஞ்சு பிக்கோ. சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறத தான் தரம் பிரித்தல்னு சொல்லுவோம். இந்த பவுடர் டைப் டீ எல்லாம் விலை குறைவா இருக்கும். 3 கிலோ தேயிலை கொழுந்து இருந்தா 1 கிலோ டீ பவுடர் செய்யலாம்ங்கிறனால பெரிய இலையெல்லாம் 6 கிலோ தேயிலை கொழுந்து போட்டா தான் 1 கிலோ டீ பவுடர் வரும். அப்ப செலவுல ஏற்படுற வித்தியாசம் தான் விலையில வித்தியாசம். எல்லாரும் குடிக்கிறது டீ தான். பட் சுகர் போடாம குடிச்சா எனர்ஜி கூடும். எனர்ஜி கூடும்போது பிளட் பம்பிங்கை லைட்டாக கூட்டி கொலஸ்ட்ரால் சுகர் குறைக்கும். அண்ட் அந்த மலிறதுக்கெல்லாம் குடிக்கிறதெல்லாம் பொய் தான். சீனி போடாமல் குடிச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அப்புறம் ஆன்டி ஆக்சைட் கூட்டும். போடாமல் குடிச்சா கசக்குது. கசப்போடு தான் சார் குடிக்கணும். நீங்க ப்ராசஸ் பண்ணும்போதே கொஞ்சம் சீனி சேர்த்து அரைச்சிட்டீங்க. நாங்கள் அப்போ ஃபேக்ட்ரியை மூட வேண்டியதாக இருக்கும். சொல்லுங்க. 50 கிலோ 60 கிலோ மாதிரி பேக் பண்ணி கொழும்புல நடக்கிற ஏலத்துல போட்டு விற்கணும். என்னைக்குமே இலங்கையோட தேயிலை தோட்டமோ தென்னை தோட்டமோ ரப்பர் தோட்டமோ கவர்மெண்ட் விட்டு ப்ராப்பர்ட்டியா தான் கணிக்கப்படும். இது 99 வருஷம் லீஸ் மட்டும்தான். கவர்மெண்ட்டுக்கு தான் மேஜர் ரைட்ஸே இருக்குது. அதனால என்னைக்கா இருந்தாலும் தேயிலை செஞ்சு ஏலத்துல தான் நாங்கள் விற்போம். அங்க வாங்குற கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் லிப்ட்னு சொல்லலாம், வாங்கி அவங்க பேரை போட்டு சின்ன பேக்கெட் பண்ணிப்பாங்க. செகண்ட் அவங்களால முடியும் வேற இடத்துலையோ வேற நாடுகளில் கூட தேயிலை வாங்கலாம். இப்போ நூரேலியாவில் தேயிலை வாங்கினாங்க. இது நூரேலியா. அப்போ மவுண்டைன் ஏரியாஸ் ஆகும்போது மழை கூட பெய்யும். ஒளித்தொகுப்பு செயற்பாடு குறையிறதுங்கிறனால கசப்பு சாயம் குறையும். கெண்டியா இருந்தால் கூடும், காலியாக இருந்தால் இன்னும் கூடும். வாங்குறவங்க வேற இடத்துல வாங்கி ஒன்றா கலந்து விற்கும் போது ஃபேக்ட்ரியில் இருக்க டேஸ்ட் அங்கே இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட் மாறும், வெள்ளம் மாறும். அதுதான் நடந்து டீயாக வருது உங்கள் கையில். இப்போ இலங்கையில் வந்து ஃப்ளாட்டான இடத்துலையும் தேயிலை போடுறாங்களா? அது எந்த பகுதியில் போடுறாங்க? காலி மாத்தரை. காலி மாத்தலை மாத்தரை மாத்தலைன்னு இங்கே ஒரு இடம் இருக்கு. அது வேற. அங்கேயும் டீ இருக்கு. டவுன் சவுத்தில் விலை கம்மியாக இருக்கும். ஏன் விலை கம்மினா 3 கிலோ தேயிலை கொழுந்துக்கு 1 கிலோ டீ செய்கிறனால மட்டும்தான். அது விலை குறையிறதுக்கான பெருசாக இருந்தால் 6 கிலோ தேயிலை கொழுந்து போட்டால் தான் 1 கிலோ தேயிலை பவுடர் வரும். ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் டீ எல்லாம் சொல்கிறாங்களா? கிலோ 50,000 அந்த மாதிரி இருக்கு. ஓ, கிலோ 50,000லாம் வராது. இல்லை, எங்கள் இந்தியன் காசு 3 லட்சம் ரூபா வரும். 3 லட்சம் ரூபா. கரெக்டு. நாங்கள் 50,000 சொல்கிறோம். உங்கள் ஊரில் இங்கே இருக்குன்னு
நம்ம செஞ்ச டீஸை பார்ப்போம், அப்புறம் அந்த விலை புண்ணதை பார்ப்போம். இது இப்படி தொட்டு பாருங்க, டிஃப்ரென்ஸ் ஒன்று தெரியும். நிறன்னு இருக்கு, கொஞ்சம் மைல்டாக இருக்கு, இது ரொம்ப பவுடராக இருக்கு. இது ரெண்டும் ரொம்ப பவுடரா இருக்கனால சாயம் கூடையா இருக்கும். இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகளில் தான் அதிகமாக இதை காணலாம். ஏன்னு சொன்னால் நம்ம நாட்டில எல்லாம் பால் தேத்தினி குடிக்கிறவங்க கூட, அப்போ நிறைய சாயம் வேணுங்கிற மாதிரி ப்ராடக்ட் கொடுப்பாங்க. செகண்ட், நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸாக இருக்கணும். வேறு டீ பேக் குடிப்பாங்க தானே சில கண்ட்ரீஸில், அந்த கண்ட்ரீஸ்லேயும் இது தான் அதிகமாக யூஸ் ஆகும். அண்ட் பிஓபி மீடியம் டீ, பெக்கோ லைட் ஒன், ஆரஞ்ச் பிக்கோ ரொம்ப லைட் ஒன். இந்த டீ ஃபேக்ட்ரியில் பெக்கோ ஆரஞ்ச் பிக்கோலாம் செய்கிறது குறைவு. ஏன்னா இதுக்கான கேள்வி வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு உலக நாடுகளில், தேவை குறைஞ்சி போயிடுச்சு. இப்போல்லாம் இதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு தான் வாங்குவாங்க. ஓகே ஓகே. ஸ்கின் டோன்ஸ் இருக்கு 24 டோன்ஸ், 24 டோன்ஸ்க்கு 24 கலருக்கு சேர்க்கறதுக்காக அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் நேரன்னு இருக்கு. இது கிரீன் டீ. இந்த டீ ஃபேக்டரியில கிரீன் டீ செய்ய முடியாது. இது ஒரு பிளாக் டீ ஃபேக்டரி. ஓகே. கிரீன் டீக்கு தனி டீ ஃபேக்டரிஸ் இருக்கு, பிளாக் டீக்கு தனி டீ ஃபேக்டரிஸ் இருக்கு. அதுவும் எல்லாம் இலங்கையில இருக்குது. அந்த ஃபெர்மெண்டேஷன்ங்கற process இருக்குல்ல, அது ஆக்ஸிஜன் போறனால தானே பிரவுன் ஆகுது. அத காய வச்சா பிளாக் ஆகுது, அதனால பிளாக் டீ. அத நிப்பாட்டிட்டோம்னா இலை பச்சை தானே, பச்சையாவே இருந்துரும். கிரீன் டீக்கு வந்து இலையை கொண்டாந்து விதர் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணுவாங்க. நம்ம நாடுகள்ல, இந்தியாவிலேயே செய்கிறாங்க கிரீன் டீ. அப்புறம் ஸ்டீம் பண்ணுவாங்க. பட் சைனீஸ் அண்ட் ஜப்பனீஸ் கல்ச்சரில் வந்து குழந்தை உடச்சோட்டே ஸ்டீம் பண்ணிடுவாங்க. ஸ்டீம் பண்ணோட்டே ஆக்சிஜன் போகிறத நிப்பாட்டிடலாம். அப்புறம் அரைச்சி காய வச்சா க்ரீன் கலராக இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் க்ரீன் டீ. இது கோல்டன் அண்ட் சில்வர் டிப்ஸ்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமாக தேயிலை இலை. இந்த இலை வந்து இங்கே நிற்கும் ஸ்டெம்ஸ் வந்து பச்சை கலராக இருந்தால் க்ரீன் டீ பிளாக் டீ செய்வாங்க. இதே இது ரெட் கலராக இருந்தால் மட்டும் இந்த டீ செய்வாங்க. இந்த ரெட் கலர்ல வளையும். இந்த ஸ்டெம்ஸ் மட்டும் இது மட்டும் ரெட் கலரா இருக்கும். தனி தேயிலை மரம். இந்த குருத்து இருக்குல்ல, விரிய முன்னுக்கு வெட்டிட்டு வந்து காய வைப்பாங்க. காயிற நாள் கணக்குல கூடையா இருந்துச்சுன்னா அது கோல்ட் கலரா மாறும், கோல்டன் டீ. காயிற நாள் போற வந்து டீ இலையோட குருத்து. குருத்து, ஆமா குருத்து. இலை விரிஞ்சு பிரிச்சுனா பிளான்ட் விஸ்பர். இதுதான் நீங்க கேட்ட அந்த விலை புண்ண டீ. இந்த ஊரு காசுக்கு 50 கிராம் 15,000 ரூபாய். 50 கிராம் 15,000 ரூபாய். 1 கிலோ 3 லட்சம் ரூபா. சாரி, 3 லட்ச ரூபா 1 கிலோ. நம்ம இந்த நாட்டு விலைக்கு, நம்ம நாட்டு விலைக்கு ஒரு 50,000 60,000 இருக்கும். ஏதாவது புரியலன்னு கேட்டுக்கலாம். இல்லை புரியுது. பட் டீ குடிக்கிறதுக்கு பால் நீங்கள் சீனி சேர்க்காம பால் டீ குடிக்க சொல்கிறீங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி குடிச்சா நல்லோன்னு தான் சொன்னேன். நீங்கள் குடிக்கிறது எப்படி வேணாலும் குடிச்சுக்கோங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் அப்புறம் நீங்கள் சொல்கிறது நல்லது. நீ கேளுங்க, கேட்காட்டி போகிறேன்னா இது இந்த டீ எஸ்டேட், இந்த ஃபேக்ட்ரி வந்து ஒவ்வொரு டீயாக தனித்தனியாக தயாரிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல. பிளாக் டீ தயாரிக்கிற இடம் வேற, கிரீன் டீ தயாரிக்கிற இடம் வேற வேறையா இருக்குன்னு. இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இலை அந்த இடத்துல பறித்து இங்கே வந்துருச்சுன்னா அந்த இலையை என்ன பண்ணுவீங்க? இல்லை இங்கே வர்ற இலை கிரீன் டீ பிளாக் டீ தயாரிக்கிற மட்டும்தான் இலை வருமா? இல்ல இல்ல, பிளாக் டீக்கோ கிரீன் டீக்கோ ஒரே தேயிலை இலை தான், செய்யற விதம் தான் வேற மாதிரி இருக்கும். இப்ப கிரீன் டீ ஃபேக்டரியில தேயிலை இலை அரைக்க முடியாதுன்னு பிளாக் டீக்கு வந்துச்சுன்னா பிளாக் டீ செஞ்சிருவோம் நாங்க. இதை அங்க அனுப்புனா அவங்க கிரீன் டீ செஞ்சிருவாங்க. அப்படி செய்வீங்க? ப்ராசஸ் ஆகும். நடந்திருக்கிறது, இந்த ஃபேக்டரியில நடந்திருக்குது. ஏன்னா எங்கோட்ட கிரீன் டீ ஃபேக்டரி கொஞ்சம் நேபரா தான் இருக்குது. அப்போ அங்க ஏதோ பூஜைன்னு சொல்லி ஃபேக்டரியில வந்து 2-3 நாள் வேலை நிப்பாட்டினாங்க. குழந்தைங்க தான் வந்துச்சு, நாங்க இதுல பிளாக் டீ தான் செஞ்சோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? சொல்லுங்க. இது வந்து வெள்ளைக்காரங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு இது ஒன்று. வெள்ளைக்காரங்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு இப்போ தேயிலை மரமெல்லாம் நாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த தேயிலை மரம் தான் ஸ்ரீலங்காவில் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. அது கேவலமான விஷயம் தான். என்ன பண்ண அவ்வளோ நாளாக இருக்கு அதே மரம் தான். 175 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் வச்சுக்கலாம். அதே மரத்தை தான் கொழுந்து பறிச்சு போகிறாங்க. ஓகே, அப்படி இருக்க மரங்கள் இருக்குது. இப்போ ஃபேக்ட்ரியில் இருக்க மெஷினரை பார்த்து கிரீன் டீயை செய்வாங்க. இதுக்காக மரமெல்லாம் கழட்டி புது கண்ணா நாட்டுவாங்க. அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றேன். கண்ணு வந்து அடிக்கடி மாத்த தேவையில்ல. இது சீட் லீஃப் இல்ல, இது விதை போட்டு செய்யறது. அதற்கு ஆயுள் காலம் ரொம்ப கூட. அதே நம்ம பதியம் வச்சாதான் ஆயுள் காலம் குறையும். இப்போ ஒரு டீயோட மரத்தை வந்து வைக்கிறாங்க, செடி தானே அது ஆக்சுவலி மரம். சரி, மரம். அதை வந்து வச்சு ஒரு சின்ன செடியா வச்சு அது டீ தரக்கு அளவுக்கு வளர்றதுக்கு எத்தனை வருஷம்? 6 வருஷம் ஆகும். 6 வருஷம். அது விதை போட்ட 6 வருஷம்,
பதியம் வச்சு, அதாவது அந்த பட்ஸ் பண்ணி வைப்போம்ல, பட்ஸ் பண்ணி வச்சோம்னா 3.5 வருஷத்துலேயே உடைக்கலாம். ஆனால் பட் பண்ணி வச்சா அதோட ஆயுள் காலம் வந்து 75 வருஷத்துலேயே முடிஞ்சு போயிடும். விதை போட்டு செஞ்சோம்னா 200 வருஷம் 175 வருஷம் சரி பாவிக்கலாம். அது விதை போடுறதே நல்லோம், எப்பயும் மாற்றிட்டு இருக்கல. அது லாங் டைமுங்கிறனால ஹார்வெஸ்ட் ப்ராப்ளம். ஹார்வெஸ்ட் வந்து பட்டில் கூட தான், பட் லாங் டைமாக இருக்காது. லாங் டைமாக இருக்கிறது தான் நல்லோம், அடுத்தடுத்த பரம்பரைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த நாலேஜ் போய்கிட்டே இருக்கும். பிஓபிஎஃப், பிஓபி, இந்த வந்து இது சைஸஸ்ட்டு பேர். இது ஒவ்வொரு ஸ்ரீலங்காவில் வந்து பிஓபிஎஃப்னு எடுக்கலாம். இந்தியாவில் வந்து டஸ்டின் ட்ரீன்னு விற்பாங்க. ஏன்னா மற்ற எந்த கிரேடும் காமனாக போடுறதில்ல. அது வந்து அந்த நாட்டோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோட்டிங் ஸ்டைல்ஸ், அது ப்ரொமோட்டிங் ஸ்டைல். அது இது வந்து சைனீஸ் மட்டும் தான் குடிப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து 35% பண்ணுறது. ஃபர்மெண்டேஷனை ஆஃப் டைம் பண்ணுவாங்க. அப்போ கசப்பு ஜாஸ்தியாக சாயம், டிகாஷன் வந்து குறைவாக இருக்கும். அந்த டீயை வந்து லைட் பிரைட் பெக்கோ இல்லாட்டி ஊலோன் டீன்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கும் ஜப்பனீஸ் அண்ட் சைனீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த நாட்டிலையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க கல்ச்சர் அது.